வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் திருமணத்திற்கு பின்பு செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து அனைத்தும் பெற்று தனக்கென ஒரு பாதையில் வெற்றி நடை போடுவார் என சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஆண் ஜாதகத்தை வைத்து சொல்லக்கூடிய அமைப்பு இது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஒரு கிரக அமைப்பு எப்படி இருந்தால் அந்த ஆண் தன் மனைவிக்கு வந்த பின்பு வாழ்வில் வெற்றி அடைவார் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். காலபுருஷனுக்கு 10வது வீடு மகரம் வீடு, அந்த வீட்டினுடைய அதிபதி சனி பகவான். காலபுருஷனுக்கு 11வது வீடு கும்பம் வீடு, அந்த வீட்டினுடைய அதிபதி சனி பகவான். 10வது வீடு என்பது கர்மாவை குறிக்கக்கூடிய வீடு, ஜீவனத்தை குறிக்கக்கூடிய வீடு, தொழிலை குறிக்கக்கூடிய வீடு. அதே நேரம் 11ஆம் வீடு என்பது பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய வீடு, லாபஸ்தான வீடு, அப்பாவுக்கு தம்பி சித்தப்பாவை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகரின் அக்கால் அண்ணனை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகருக்கு 2ஆம் தாரம் இருக்கிறதா என்பதை பார்க்கக்கூடிய வீடு, ஜாதகரின் அபிலாசைகள் வெற்றி அடையக்கூடிய வீடு. இந்த 2 காலபுருஷனும் 11ஆம் வீடு, 2 வீட்டிற்கு அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் செல்வக்காரகன். ஆடைகள், அணிகலங்கள், சொகுசு கார்கள், சொகுசு பங்களாக்கள், சுகபகமான வாழ்க்கைகள், சிற்றின்பங்கள், உல்லாச வாழ்க்கைகள் என அனைத்து சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய, சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறாரா என்று பாருங்கள். இல்லையா சுக்கிர பகவானை சனி பகவான் பார்க்கிறாரா, சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார் என்று பாருங்கள். இல்லையா பரிவர்த்தனையில் ஒருவர் பரிவர்த்தனை இருக்கிறார்களா, நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை என்று பாருங்கள். இல்லையா சுக்கிரனுக்கு 5, 7, 9 சனி இருக்கிறாரா என்று பாருங்கள். இப்படி அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கையில் வெற்றி அடைவார். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.